ஹலோ ஆல், வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஐபிஎல் 2026 ரிவ்யூ ஷோ. அதாவது பிடாக் ஒரு வார்த்தை ஒன்று இருக்கு, இப்போ ரீசெண்டா ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்கு. குஜிலி மஸ்து அப்படின்னுவாங்க. அந்த குஜிலி மஸ்து எப்படின்னா உங்க பாஷையில ட்ரப்பிங்னு அந்த ட்ரப்பிங்க தான் நம்ம ஒரு ஒரு ஃபேமஸ் கான்டென்ட் கிரியேட்டர் ஒருத்தர் இருக்காரு. அவர் வந்து இன்ஸ்டாகிராம்ல போட்டுருப்பாரு, குஜிலி மஸ்து பண்ணிட்டாங்க, குஜிலி மஸ்து பண்ணிட்டாங்கன்னு. நிஜமாவே குஜிலி மஸ்து தான் பண்ணியிருக்காங்க டிசிஐ இன்னைக்கு ஆர்சிபி. ஆல்சோ ஒன் மோர் திங், பயங்கரமான ஒரு நோட்டீஸ் பண்றேன். வாழ்வே மாயம் கமல் பீடாக்ல இருந்து இப்ப சகலகலா வல்லவன் கமல் பீடாகா மாறி இருக்கீங்க. ஷேவிங்லாம் மட்டும் சும்மா அப்படியே ஆள் ஒரு 5 வயசு கம்மியாகி யங்கா இருக்கீங்க பீடாக். ஓப்பனிங் தாட்ஸ். ஓப்பனிங் தாட்ஸ் என்னையா சொல்றது? அதான் 60-40 சான்ஸே கிடையாது. தண்ணி லாரி, ஒரு தண்ணி லாரிக்கு அதுக்கப்புறம் இன்னொரு தண்ணி லாரி வந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு சொன்னேன். அதுக்கப்புறம் இது வேற. அதாவது இப்ப தெரியுதா உங்களுக்கு? ஒரு சில பாயிண்ட்ஸ் நான் சொல்லும் போது இவனை எப்படி டிராப் பண்ணுவேன், அவனை எப்படி டிராப் பண்ணுவேன், அபிஷேக் போரல் ஹேஸ் டு ஓப்பன் த பேட்டிங் அப்படின்னு சொன்னதுக்கு ஒரு காரணம் இருக்கு. சமீர் ரிஸ்வி ஃபார் த சேக் ஆஃப் த டீம் ஷுட் நாட் பிளே அப்படின்னு சொல்றதுக்கு ஒரு காரணம் இருக்கு. தம்பி ரிஸ்வி போய் டிராப்டா அப்படின்னா அதுக்கப்புறம் 13 for 6 இருந்து 49 வந்தா நல்லா இருக்கியா என்ற நிலைமைக்கு தான் நீங்க இருக்கணும். ரெண்டாவது கேள்வி நான் கேட்கிறேன். ஓகே, ஷோர் ஷாட் 10 நிமிஷம் டிராப் பண்ணுவாங்கன்னு அவங்க தெரியும். ஓகே, if they கரெக்ட். go if they don't have a confidence in Abhishek Porel, it has to be Prithvi Shaw to open the batting. Point number 1. எக்ஸாக்ட்லி எக்ஸாக்ட்லி. ரெண்டாவது, கிளாஸ் சர்ஃபேஸ்லயும் ஸ்விங் பண்ணக்கூடிய ஒரு ஆளு புவனேஸ்வர் குமார். ஆர்சிபி கப்பை ஜெயிப்பாங்க அப்படின்னு நான் சொல்றதுக்கு காரணம் ஃபெல் சால்ட்டோ, விராட் கோலியோ, தேவதத் படிக்கலோ, சிங்கப்பூர் சித்தப்பாவோ கிடையாது. போன வருஷத்துலேருந்து நான் சொல்ற ஒரே காரணம் ஜாஷ் ஹேசல்வுட். ஓகே, அப்படிங்கும்போது ஒரு சின்ன 18 வயசு பையனை புவனேஸ்வர் குமாருக்கு அகேன்ஸ்டா ஸ்ட்ரைக் பண்ண முடிவியா? இல்ல 150 ரன் அடிச்சிட்டு ரோல்ஸ் ராய்ஸ் ராகுல்னு பேர் எடுத்த நீ ஸ்ட்ரைக் பண்ணுவியா? என்ன ரங்கா, ஜோக் காமிக்கிறீங்களா? ஜோக் காமிக்கிறீங்களா? மரம் மாறி நின்னுக்கிற ஏசல்வுட்டுக்கு நேத்து முளைச்ச மழையில பெஞ்ச காளான் சயில் பறக்க வச்சு ஆடுறேன்னு சொல்றீங்கன்னா ரங்கா ஜோக் காமிக்கிறீங்களா? இதெல்லாம் பேசிக் காமன் சென்ஸ். கிரிக்கெட்ல இந்த பெரிய லெவல்ல தி ஸ்மால் ஸ்மால் பாயிண்ட்ஸ் மேக் ஏ ஹியூஜ் டேர்ன் அரவுண்ட். ரெண்டாவது, எல்எஸ்ஜியோட இறக்கி விட்டாங்க அக்ஷர் பட்டேல. டலுங்குன்னு ஸ்டெம்ப். அப்பவே ஆமா. என்ன சொன்னேன், அக்ஷர் பட்டேல ராகுல் டிராவிட் இறக்கினத்துக்கான காரணம் அவர் டெசிக்னேட்டட் ஸ்பின் ஹிட்டர், இஸ் நாட் அ கரெக்ட். டெசிக்னேட்டர் பேஸ் ஹிட்டர். அந்த கரீபியன் பிச்சஸ்ல அவர் இறக்குனார்னா பிச்சு ஒரு லெவலுக்கு மேல ஸ்லோ ஆயிடும், ஸ்பின்னு போடுவாங்க. இஸ் காட் அ வெரி குட் ரேஞ்ச் ஹிட்டிங் அகெயின்ஸ்ட் த ஸ்பின்னு. ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன், அதுதான் டிஃபரன்ஸ். இப்ப வந்து 7 for 2 அப்படின்னு ஒண்ணு என்ன பண்ணிருப்பேன் தெரியுமா? மில்லர் இறக்கி விட்டுருப்பேன். இறக்கி விட்டு சொல்லிருப்பேன், டேவி உன்னோட டார்கெட் 3 பால் தான், 3 பால்ல நீ அவுட் ஆயிட்டு உள்ள வரணும். நீ எப்படி சுத்துறன்னா, நீ சுத்தல்ல பேட்ல பால் படலன்னா காத்து டக் அவுட்டுக்கு அடிக்கணும். 41 டிகிரி பயங்கரமா ஒரே இதுவா இருக்கு, வேத்து ஒழுகுது, காத்து வரணும். 3 பால் எல்லா பாலையும் சுத்து. அதாவது 220 அடிச்சா உங்களுக்கு சான்ஸ் இருக்கு இந்த கிரவுண்ட்லன்னு சொல்லும் போது, ரெண்டாவது ஓவர்ல 7 for 2 7 for 3னா அக்ஷர் பட்டேல் இறக்கி 15 ஓவர் பேட் சீசன் பண்ணி 75 for 4 வந்துட்டு 130 அடிச்சு அதுக்கப்புறம் வந்து டீ மெடல்ல பேசுவாங்க. guys, you know what, we came through 7 for 3 to 130, we have a chance to defend this அப்படின்னு சொல்லி பிடிக்கிறதுக்குள்ள அவன் தேவதத் படிக்கல இங்க ஒண்ணு அங்க ஒண்ணு காட்டிட்டு மேட்சை முடிச்சுட்டு போயிடுவான். இத நான் சொன்னேன்னு வச்சுக்கோங்களேன், நிறைய டக் அவுட்ல இந்த நான் சொன்னேன்னு வச்சுங்கயோ, இந்த மாதிரி கிரிக்கெட் ஆடுறதுக்கு நம்ம ஆடாமலே இருக்கலாம், பரவாயில்ல. அந்த 130 அடிச்சு 9 ஓவர்ல ஆல் அவுட் ஆகும். இந்த மாதிரி நேஷனல் ஹைவேல 20 ஓவர் ஆடி 130 அடிச்சு அவன் 12 ஓவர்ல அடிக்கிறதுக்கு கிவ் யுவர் செல்ஃப் அ சான்ஸ். 7 for 3 மில்லர் ஒரு 4 4 அடிக்கிறார், போரல் ஒரு 4 4 அடிக்கிறார். ஆல் ஆஃப் அ சடன் 4 ஓவர்ல ஒரு 52 for 3. You got a chance to rebuild, scrape through to 180 which is 50 run shot. கொஞ்சம் அங்கங்க நீங்க 2 விக்கெட் எடுத்தா you have a chance. டிஃபீட் ஆட்டிடியூட்ல கிரிக்கெட் ஆடுற எவனையுமே எனக்கு பிடிக்காது. பாட்டம் லைன், அதாவது
ஒன்னே ஒன்று நான் சொல்றேன், நான் போற இடத்துலலாம் ஒன்னே ஒன்று தான் சொல்லுவேன். பிளே லைக் எ சாம்பியன், come to the ground like a champion, practice like a champion, prepare like a champion, play like a champion. If you don't win like a champion, that's okay, but don't lose like a defeat attitude, like a person was already given up. அதைத்தான் சொல்லுவேன் ஒழிய 7 for 3 டக் அவுட் தொங்கிருச்சு, கேம் ஓவர், அந்த சுச்சுவேஷன்ல தான் ஒரு சத்தம் போடுவேன் டக் அவுட்ல, கமான் கைஸ், திஸ் இஸ் த டைம் we need to show character, turn it down அப்படின்னு. ஓப்பனிங் பேட்ஸ்மேன் வர்ற அபிஷேக் போரலை வந்துட்டு நம்பர் 7ல 7 for 5 இருக்கும்போது அனுப்புற, எனக்கு கண்ணு வேற சரியா தெரியாது, டிவி தூரத்துல இருக்கு, விக்கெட் நிறையா, ரன்ஸ் நிறையான்னு கன்ஃபியூஷன் இருக்கு. அப்புறம் என் பையன்கிட்ட கேட்க, என்னடா 7-5ன்னு போடுறான், எதிரா ஜாஸ்தி விக்கெட்டா ரன்னான்னு கேட்கற அளவுக்கு ஆச்சு, என்ன ரங்கா ஜோக் காமிக்கிறீங்களா? ஓவர் டிவிக்கு. இல்ல ஜோக் தான் காட்டுறாங்க. இது வந்து டிஃபென்சிவ் மைண்ட் செட்ன்றது பிளேயிங் லெவன்ல இருந்தே தெரியுது பிடால். சரி, நீங்க சொல்ற மாதிரி பிருத்திவி ஷா தானே ஆடி இருக்கணும். பட் நான் இன்னொன்னு சொல்றேன், அவங்க என்ன சொல்லுவாங்க, இல்ல ரைட் லெஃப்ட் காம்பினேஷன். ஆமா, ரைட் லெஃப்ட் காம்பினேஷன்ல அப்படியே ஓப்பனிங் ஸ்லாட்ல 116 ரன் அடிச்சிட்டீங்க ரைட் லெஃப்ட் காம்பினேஷன் ஆடுறதுக்கு. அதெல்லாம் இல்ல. நான் என்ன சொல்லுவேன், இந்த மேட்ச் இவங்களோட ஆடுறீங்களா, நான் 10 நிமிஷங்காவே திருப்பி ஆடி தொலைச்சிருப்பேன். ஏன்னா அட்லீஸ்ட் 10 நிமிஷங்கா பாலை பார்த்து கொஞ்ச நேரம் அடிக்கவாத அடிக்கிறாரு. நீங்க சொன்னது 100% ட்ரூ பீடா. ஏன்னா இந்த மாதிரி ஒரு கேம்ல அகைன்ஸ்ட் ஜாஷ் ஹேசல்வுட், த வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் ஃபாஸ்ட் பவுலர் சாஹில் பராக் இறக்கி விட்டு அவர் ஒரு பலியாடு மாதிரி இப்படி பண்றீங்க. அங்க என்னடா தானிஷ் மலிவரை இறக்கி விட்டு பலியாடு மாதிரி கழுத்தை சீவரானுங்க. இங்க என்னடா இவரை இறக்கி விட்டு கழுத்தை சீவரீங்க, அந்த பையனோட கரியரை முடிக்கிறீங்க தேவையில்லாம. இப்போ அதுக்கப்புறம் வாட் ரெபடிஷன் இஸ் கோயிங் டு ஹேவ். ஃபர்ஸ்ட் பால் போல்ட் ஆடுறது, ஸ்டம்ப் டில்லிங்னு தெரிக்கிறது, இதெல்லாம் இட் இஸ் நாட் கோயிங் டு அஃபெக்ட் எனிபடி, ஒன்லி த பாய். அது ஒண்ணு. ரெண்டாவது, நீங்க அப்படி உங்களுக்கு அபிஷேக் போரல் மேல என்ன கான்பிடன்ஸ் கம்மின்னு எனக்கு தெரியல. இந்த வாட்டியும் டொமஸ்டிக்ல நல்லா பெர்ஃபார்ம் பண்ணாரு அபிஷேக் போரல். அவங்க டீம் ஆல்மோஸ்ட் செமிஃபைனல்ஸ் வரைக்கும் போனாங்க ரஞ்சி ட்ராஃபில. ஒயிட் பால் கிரிக்கெட்ல நல்லா பண்ணாங்க. ஹீஸ் ஆல்சோ ஹேட் சம் ரன்ஸ் இன் ஹிஸ் பெல்ட். அப்படின்னும் போது இன்னைக்கும் பாருங்க நல்லதான் ஆடினாரு, சூப்பரா ஆடினாரு. 7 for 5 அப்புறம்லாம் பேட் விடன்னு இந்த பக்கம் போடும்போது எப்படா ரன் வரப்போகுது அப்படின்னு பயந்து ஆடுவாங்க. டீசெண்டா ஆடினாரு, கடைசி வரைக்கும் ட்ரை பண்ணாரு, லாஸ்டா தான் அவுட் ஆனாரு. பட் இந்த ட்ரஸ்ட்டை வந்து ஏன் அந்த மாதிரி ஷோ பண்ண மாட்டேன்னா, திடீர்னு ஒரு மேட்ச் என்னன்னா நம்பர் 3 கருண் நாயர் ஆடுறீங்க, திடீர்னு ஒரு மேட்ச் நம்பர் 3 வந்து சமீர் ரிஸ்வி ஆடுறீங்க. சமீர் ரிஸ்வி எனக்கு தெரிஞ்சு அவங்க பிக்கெஸ்ட் ஸ்கேம் பண்ணி விட்டாருன்னு நினைக்கிறேன் இந்த சீசன்லயே. முதல் 2 மேட்ச் அடிச்சு மொத்தமா வந்து இப்படி முடிச்சு விட்டாரு. அடிக்கிறேன்ற பேர்ல அவர் எந்த கேமுமே ஒரு ஸ்டார்ட்டே கிடைக்கல. அவர் வந்தா அவுட் ஆகிறதுக்கான எல்லா அறிகுறியும் இருக்கு. அண்ட் அக்சர் பட்டேல நீங்க சொல்ற மாதிரி வந்து ஐ டோன்ட் ஹேவ் வேர்ட்ஸ் ஹவு டு யூஸ் தெம். இல்ல கேப்டன் கோச் எல்லாமே டிஃபென்சிவ் மைண்ட் செட்ல இருக்காங்களா, எப்படியாவது எஸ்கேப். அதான் சொல்றேனே, இது வந்து ஒரு கொலகார கூட்டம். நீங்க ஆல்ரெடி பேர் வச்சிருக்கீங்க. நீங்க வந்து இவங்க கொஞ்சம் பதுகுறாங்க அப்படின்னு அவங்களுக்கு வந்து தபால்ல வந்ததுன்னா கூட அவங்க வந்து உஷாராயிடுவாங்க. அதாவது பக்கத்துல நின்று பார்த்தா ஈஸியா தெரிஞ்சிடும். தபால்ல தூரத்துல ஒரு 100 கிலோமீட்டர் 200 கிலோமீட்டர் தள்ளி இருந்து டிசி இந்த மாதிரி யோசிக்கிறாங்க அப்படின்னு நினைச்சாலே உங்களை அங்கேயே கேமை முடிச்சிருவாங்க. அதுதான் நடந்தது இன்னைக்கு. தே ஷோட் ஹவு வாட் கைண்ட் ஆஃப் டீம் தே ஆர்னு. அண்ட் ஸ்ட்ரென்த் டு ஸ்ட்ரென்த் எனக்கு வந்து ஆர்சிபி பத்தி திருப்பி பேசி போர் அடிச்சிச்சு. மீனிங் எப்படியா இந்த மாதிரி ஒரு டீமை செட் பண்ணிருக்கீங்க. இந்த டீமை வந்து திஸ் இஸ் நாட் ஜஸ்ட் ஃபார் திஸ் இயர், another 3-4 years டவுன் த லைன் வந்து கொஞ்சம் டிலே ஆச்சுன்னா, அந்த பெரிய ஆக்ஷன் மெகா ஆக்ஷன் கொஞ்சம் டிலே பண்ணாங்கன்னா கூட இந்த மாதிரி ஒரு கோர் டீமை செட் பண்றதுலாம் வந்து சான்ஸே கிடையாது. ஹேட்ஸ் ஆஃப் டு த என்டையர் மேனேஜ்மெண்ட். தே ஆர் ஜஸ்ட் கில்லிங் கேம் ஆஃப்டர் கேம். அதாவது ட்ராக்ல நான் அன்னைக்கே சொன்னேன், 2 ட்ராக் ஓடிட்டு இருக்கு, 2 தண்டவாளம் தான், 2 ட்ரெயின் போயிட்டு இருக்கு. இந்த பக்கம் ஒரு ட்ரெயின் வந்து பிரேக் இல்லாம அடிச்சு நவுத்திட்டு போயிட்டு இருக்கு பிபிகேஎஸ், இந்த பக்கம் ஆர்சிபி அடிச்சு நவுத்து போயிட்டு இருக்கு எல்லா டீமையும். இந்த 2 ட்ரெயினை வந்து அதுவே 2மே மோதிக்கினாதான் ஒரே சான்ஸே தவிர வேற யாரும் நிறுத்துறதுக்கு வாய்ப்பே கிடையாது. அப்சல்யூட் மாஸ்டர் கிளாஸ். போலிங் அவ்வளோ என்ஜாய் பண்ணேன் இன்னைக்கு வந்து புவனேஸ்வர் குமார். இன்ஃபேக்ட் அவரோட டக் அவுட் இன்டர்வியூல பர்பிள் கேப் போடும்போது சொல்றாரு, இயன் பிஷப் கேக்குறாரு, இந்த வருஷம் நீ நினைக்கிற மாதிரி ரொம்ப ஸ்விங் இல்லையே, என்ன அப்படின்னு கேக்குறாரு. ஆமா, இந்த வருஷம் ஸ்விங் இல்லதான், பட் என்னோட போலிங் ஃபேசட்ல ஒரு விஷயத்த சேஞ்ச் பண்ணிருக்கேன். ஸ்டம்ப் டு ஸ்டம்ப் நிறைய அட்டாக் பண்ண ட்ரை பண்றேன். ஏர்லியான அந்த ஃபுல்லர் லென்த் போட்டு பேட்ஸ்மேனை ட்ரபிள் பண்ண ட்ரை பண்றேன்னு சொல்றாரு. வாட் அ மாஸ்டர் கிளாஸ் பை தீஸ் 2 லெஜெண்ட்ஸ் ஆஃப் கிரிக்கெட், வந்து லெஜெண்ட்ஸ் ஆஃப் போலிங். சான்ஸே இல்லை பீடா. இது வந்து they were absolutely outplayed. DC had no chance. Even if they had got to 120 130 it would have just been another 2-3 ஓவர்ஸ்ல முடிச்சிருப்பாங்க. உங்களோட இந்த மாதிரி ஒரு ஆல்ரெடி நீங்க டிசியை வந்து சொன்னீங்க, ஆன் பேப்பர் பேலன்ஸ் இருக்கு, நல்லா இருக்கு,
நானுமே வந்து கொஞ்சம் நடுவுல வந்து 2 3 கேம் வின் பண்ண ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் சொன்னேன், என்ன டிசி ஒரு மாதிரி நல்லா இருக்கிற மாதிரி தெரியுது, பீடாக் சொன்னது கரெக்டா இருக்கும், 100% வருவாங்கன்னு பார்த்தா, எஸ் நீங்க சொன்னது ட்ரூ. பட் ஆனா இந்த மாதிரி பேசிக் ஸ்கூல் பாய் எரர்லாம் பண்றாங்க, சில்லி மிஸ்டேக் பண்றாங்க. போன கேம் என்னடான்னா சிஎஸ்கே வந்து 4th ஓவர்ல வந்து அவங்களோட இம்பாக்ட் சப்பை யூஸ் பண்றாங்க. இவங்க என்னடான்னா ஒரு சின்ன பையனை இறக்கி விட்டு வேடிக்கை பாக்குறாங்க, அபிஷேக் பொரல் மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கேண்டிடேட்டை வச்சுன்னு. புரியல பீடா, வை ஆல் தீஸ் திங்ஸ் ஹேப்பனிங் இன் ஐபிஎல்? இதுதான் இந்த வருஷம் தான் பிளேட்டண்டா வெளியில தெரியுதா, இல்ல இதுக்கு முன்னாடியே வந்து இந்த மாதிரி ரொம்ப ரொம்ப கஷ்டமான பார்க்கவே முடியாத அளவுக்கு கண்ணை கண்ணை தொடச்சிட்டு பாக்குற அளவுக்கு மேட்ச் எல்லாம் இருந்திருக்கா? இந்த மாதிரி மேட்சுக்கு முன்னாடி இவங்க தப்பு பண்ணுவாங்கன்னு எத்தனை பேர் ஹைலைட் பண்றாங்க. அதனால இதெல்லாம் வெளியில வர உலகமே ஹைலைட் மாட்டேங்குது. பண்றோம், நிக்லஸ் உலகமே பூரனால ஹைலைட் ரன் பண்றோம். அடிக்க முடியாதுன்னு ஃபர்ஸ்ட் மேட்சுக்கு அப்புறம் நான் சொன்னேன். எவன் ஹைலைட் பண்றான்? ககிசோரபாதாவோட பிரச்சனை என்ன, எதனால அவரு சரியா போட மாட்டேன்றாருன்னு சொன்னேன். இப்ப எப்படி போலிங் போடுறாரு அவர்? ஓகே, தேர் ஆர் செர்டைன் திங்ஸ். ரஷீத் கானால, பழைய ரஷீத் கானால போட முடியாது, ஏர் ஸ்பீடு குறைஞ்சு போச்சு அப்படின்னு சொல்றோம். இப்ப இன்னைக்கு முன்னாடி ஏதாவது நான் சொன்னது என்ன கரெக்டா நடக்கல? அபிஷேக் போரல் ஓப்பனிங் ஆடணும், பண்ணாங்களா? பண்ணல. ஆடல, ஆடல. சமீர் ரிஸ்வியால டாப் ஆர்டர்ல ஆட முடியாது, அவருக்கு டெக்னிக் இல்ல. He is someone who can come and bat after 6 overs, 7 overs, take some time and then go for power hitting. ஓகே, அது எல்லா நேரத்திலையும் இந்த மாதிரி பிளாஸ்டிக் ட்ராக்ஸ்ல அந்த மாதிரி வராது. நீங்க 7th 8th ஓவர்ல வந்து இது பண்றதுக்கு. ஸோ அவர் இந்த டீம்ல ரோல் இல்ல, இன்ஸ்பைட் ஆஃப் ஹிம் பிளேயிங் 2 மேட்ச் வின்னிங் நாக்ஸ் அப்படின்னு சொன்னேன். இன்னைக்கு ஆடி முட்டை பொரிச்சாரா? முட்டை பொரிச்சாரு. அக்ஷர் பட்டேல முன்னாடி இறக்கக்கூடாது, அவர் வந்து பேஸ் பவுலர்ஸோட ஆட மாட்டாரு, ஸ்பின் டெசிக்னேட்டட் ஹிட்டர். எல்லாத்தையும் புட்டு புட்டு வைக்கிறான். அதே தப்ப திருப்பி பண்றாங்க அப்படின்னா, all these days these guys are not getting exposed because no one is calling the shot before the start of the game, and that's what exactly has happened. இப்ப அபிஷேக் Correct. போரல் ஓப்பனிங் ஆடிந்தா 220 அடிச்சிருப்பாங்களா? இல்ல. அத நான் இல்ல, சொல்ல வரேன். You got better chances to put some respect on the defeat rather than hammering what you had. ஓகே, இப்ப வந்து அபிஷேக் போரல் வந்து ஓப்பனிங் ஆடி இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு 41 for 3 கூட with the batting depth what they had, with the pitch is in my opinion very good. They would have got to 170 175. ஒரு 2 விக்கெட் எடுத்திருந்தாங்கன்னா ஒரு 16 17 ஓவருக்கு மேட்ச் போயிருக்கு. No one is going to troll you, no one is going to celebrate in the ground after 50th run was scored. 50 ரன் 2.5 ஓவர்ல அடிக்கிறான் ராஜஸ்தான் ராயல்ஸ், பிபிகேஎஸ் எல்லாம். இவன் 50 ரன் அடிச்சவனே ஸ்டேடியமே கை தட்டுது, ஏன்னா 49 தாண்டிட்டாங்களாம். யூ ஆர் புட்டிங் யுவர் செல்ஃப் இன் சச் எ சிச்சுவேஷன், தட் இஸ் எம்பரேசிங் ஃபார் மீ. இப்ப நான் என்ன சொல்லுவேன்னா, நானும் 365 நாள்ல நான் வேலை செய்யற டீம் 200 225 நாள் மேட்ச் ஃபீல்ட்ல இருக்கும். போக்குறத 225 நாள்ல நான் 223 நாள் ஜெயிச்சிருக்கேன் விக்கி அப்படின்னு சொன்னா நான் ஒரு முட்டாள், ஃபில்டர்டு இடியட். தோக்கும் போதும் என்ன சொல்லுவேன், தோக்கறத பத்தி கவலைப்படாதீங்க. நீங்க சொல்லுவீங்க பாருங்க, சண்டை செய்யணும். How did you lose? That is the most important thing. ஏன்னா அந்த 2 விக்கெட் டேவிட் மில்லர் மாதிரி ஒரு ஆளை டப்புன்னு அந்த சமீர் ரிஸ்வி இதுல இறக்கி விட்டுருப்பாங்க. பெரிய ஆடு ஆட்டி, கவலைப்படாத, பவர்ஃபுல்ல தூக்கி வீசு, தோட்டு ஸ்லிப்புக்கு மேல போட்டோம். உங்களுக்கு என்னன்னா 215 பார் இருக்கிற பிச்சில் என்னடா ட்ரை பண்றீங்க 20 ஓவர் ஆடுறதுக்கு? குல்தீப் யாதவ் போய் டிஃபென்ஸ் ஆடுனுங்கிறாரு. இஸ் திஸ் வாட் யூ வாண்ட் ஆர் வாட் டிட் யூ கெயின் பை பேட்டிங் 16.3 overs and score 75? அவன் 6 ஓவர்ல அடிச்சு 7 ஓவர்ல அவன் அடிக்கணும்னு போட்டேன், 6.3 ஓவர்ல அடிச்சிட்டான் அவன். ஸோ யூ ஹேட் அ ட்ரப்பிங். அந்த மென்டாலிட்டி, அந்த வின்னிங் கல்ச்சரை தான் ஆண்டி ஃபிளவர் கொண்டு வருவாரு. அந்த வின்னிங் கல்ச்சர் பாண்டிங் பேசும் போதே அப்படிதான் பேசுவாரு. கைஸ், we going to go there and give them a kick in their back ன்னு வரோம். ஒவ்வொரு இதுலயும் பாத்தீங்கன்னா, இப்போ ஒரு பெரிய டீம் ஆடுவீங்க, இவங்க வந்து 5 மேட்ச்ல 4 தோத்துட்டு 1 ஜெயிச்சிருப்பான், 5க்கு 5 ஜெயிச்சவன் ஆட போறாங்களாம். Guys, we got to go there and just put them under the carpet tomorrow in their own backyard ன்னு வரோம். அதுதான், that is going to be the winning culture. That is the kind of the attitude, that is what you teach to the players to be, which was clearly missing. And Bhuvneshwar Kumar was fantastic. Josh Hazlewood was absolutely unplayable.
அதுக்கப்புறம் வந்து தேவதத் படிக்கல் ஆடும்போது பார்த்தா வேற பிச்சு கொடுத்துருக்காங்க. அது எப்படின்னா மேட்ச் இது ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் முடிச்ச உடனே டப்புன்னு என்ன பண்ணிட்டாங்க அம்பையர்ஸ், கம்பெட் ஸ்டம்ப் எடுத்து வைக்கிறது ரொம்ப ஈஸி, பார்க்க வேற பிச்சு கொடுத்துருக்காங்க. அவர் வந்து என்ன பண்றாரு, இந்த நீங்க சாமி பக்தி உங்களுக்கு நடராஜர் சிலை இப்படி இப்படி நிற்கும் பாருங்க, அந்த மாதிரி நின்று அடிக்கிறாரு. கைல் ஜெமிசன் போடுறாரு, நடராஜர் சிலை மாதிரி ஆந்திரேஸ் அப்படின்றாரு. ஒரு நல்ல பால், அவ்வளவு பெரிய பேட் பால் எல்லாம் கிடையாது. அட விடுற, நல்ல பால் போட்டான், சரி விடு இங்க அடிக்கிறேன், 2 பேர் லெக் சைட்ல வச்சு போடுறான் அப்படின்னு சொல்லிட்டு போஸ் வேற கொடுக்குறாரு அவரு. சோ இப்ப நீங்க இதை பாத்தீங்கன்னா இப்ப எங்க ஆளுங்க அவங்க தடுமாறுறாங்க. அப்கோர்ஸ் புவனேஸ்வர் குமார் அண்ட் ஜோஷ் ஹேசல்வுட் பேட் bowling வெல். ஒரு பால் இறங்கி விட ஃபுல்லர் லென்ஸ் தானே போடுறாரு புவனேஸ்வர் குமார். இல்ல இல்ல அதுதான் ஐ ஜஸ்ட் வாண்ட் டு கம் இன் திஸ். ஏன் சொல்றேன்னா இப்ப எனக்கு ஒரு கேள்வி இருக்கு. டெல்லி கேபிட்டல்ஸ் போன கேம் 264 ரன்ஸ் அடிச்சாங்க. தேவர் ஜஸ்ட் டாங்ட் இன் த ஃபீல்ட். 264 அடிச்சு எந்த டீமும் தோத்ததா சரித்திரமே கிடையாது. தோத்தாங்க அந்த கேம். அதோட ரெசிடியூ வந்து இன்னும் அந்த உடம்புக்குள்ளேயே இருக்கா, மென்டலி அது ரொம்ப அவங்கள வந்து டிஸ்டர்ப் பண்ணுதா? பிகாஸ் தேர் டர்னிங் அப் டு அ கேம் ஜஸ்ட் ஆஃப்டர் 48 ஹவர்ஸ், நாட் ஈவன் 48 ஹவர்ஸ் கூட கிடையாது, லெஸ் தேன் 48 ஹவர்ஸ், 36 ஹவர்ஸ் கூட வச்சுக்கலாம். தூங்கி எழுந்து இப்படி பார்த்தாங்கன்னா அடுத்த நாள், அதுக்கப்புறம் அடுத்த நாள் திருப்பி மேட்சுக்கு போறோம் நம்ம. ஸோ அண்ட் இங்க வந்து ஒரு ட்ரப்பிங் வாங்குறாங்க, ஒரு 75 ஆல் அவுட் ஆகி ஒரு ட்ரப்பிங் வாங்குறாங்க. ஒரு நாள் என்னடான்னா காயினோட அந்த பக்கம் தலை பயங்கரமான டாப்ல உச்சியில இருக்காங்க. At least in terms of putting up a 264 is not easy, cannot be done by a lot of teams on a given day. அடுத்த நாள் பாத்தீங்கன்னா அதே பேட்டிங், அதே ஆல்மோஸ்ட் அதே ஆர்டர் இல்ல, பட் ஆனா ஒரே ஒரு பிளேயர் சேஞ்ச் பண்ணாங்க. பட் ஸ்டில் சொல்றேன், அதே கேலிபர் உள்ள பிளேயர் 5-6 பேட்டர் இருக்காங்க. பட் தேர் ஜஸ்ட் கெட்டிங் அவுட் டு 75 ஆல் அவுட். how will they process this? ரொம்ப சிம்பிள். அது எப்படி சொல்லணும்னா வந்து 75 ஆல் அவுட் நாகல, அந்த 75 ஆல் அவுட் ஆனதே நான் தான்டா அப்படின்ற மாதிரி. ஒன்னே ஒன்று சொல்றேன் உங்களுக்கு, இஃப் யூ கீப்பிங் யுவர் பாஸ்ட் செட்பேக்ஸ் இன் யுவர் மைண்ட் அஃபெக்டிங் தட் கோயிங் ஃபார் ஃபியூச்சர், ஸ்போர்ட்ஸாக இருக்கட்டும், பர்சனல் இதுவாக இருக்கட்டும், வேற எதுவாக இருக்கட்டும், இஃப் யூ ஆர் நாட் லீவிங் தட் லெகசி ஆஃப் பேர்டன்ஸ் ஃப்ரம் யுவர் மைண்ட், யூஆர் கோயிங் டு ஹவ் அனதர் பேர்டன். இப்ப எப்படி யோசிப்பாங்க, அந்த 264 அடிச்சு தோத்தது அட்லீஸ்ட் ஓகே, திஸ் பேர்டன் இஸ் கோயிங் டு ஹாண்ட் தம் மோர் அன்டில் தே கோ டு த நெக்ஸ்ட் கேம். இந்த மேட்சை தோத்துட்ட அப்படிங்கும் போது த பாட்டம் லைன் இஸ் ஓகே, யுவர் பேத்தட்டிக் வித் த பால், யுவர் பேத்தட்டிக் ஆன் த ஃபீல்டிங், த ஃபியூ கேச்சஸ் ஃப்ளோட் அப்படிங்கும்போது ஹவ் ஆர் யூ கோயிங் டு கம் அப். இன்னைக்கு ஒன்னே ஒன்று என்னன்னா, கேஎல் ராகுல் ஒரு புல் ஷாட் அடிக்க போனாரு, அது ஒன்னே நார்மலா கனெக்ட் பண்ணிடுவாரு, பால் கொஞ்சம் நசக்குன்னு வந்துருச்சு, அவருக்கு அவுட் ஆயிட்டாரு. ஸ்டப்ஸ் எல்லாம் 8வது ஸ்டெம்ப்ல போட்ட பால், 8வது ஸ்டெம்ப்ல போட்ட பால் நோண்டி அவுட். சமீர் ரஸ்வி நோண்டி அவுட். டேவிட் மில்லர் ஒரு ஹார்ம்லெஸ் பால் புல் அடிச்சு லீடிங் எட்ஜ் வந்து ஒரு கேட்ச். அவங்க அவுட் ஆனதெல்லாம் நீங்க பாருங்க எப்படி அவுட் ஆனது, கிஃப்டட் விக்கெட்ஸ். ஈவன் தோ தேர் வாஸ் சம் குவாலிட்டி ஹாஸ்டிலிட்டி சர்வ்டு பை போத் புவனேஸ்வர் குமார் and Hazelwood, there is absolutely zero excuse on getting folding out on a pitch where I said 212, 220 average score, you're getting blitzed away for 75, you have got a problems of plenty. இதிலேருந்து அவங்க எழுந்து வராங்களா எனக்கு தெரியல. விக்கி, I don't have anything to add from that fantabulous performance of RCB. Let me know if you want to add on or else we can give a closing thoughts. அதனால இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனை நீங்க எப்படி யோசிக்கணும்னா, ஒரு பாசிட்டிவ் அதை எப்படி எடுத்து போனா ரொம்ப பியூட்டிஃபுல்லா முதல்ல இருந்தே சொல்லிட்டு இருக்காங்க. 2 எலக்ட்ரிக் ட்ரெயின் வேகமா ஓடிட்டு இருக்குன்னு, அந்த எலக்ட்ரிக் ட்ரெயினும் முதல்ல போய் நின்னுடும், அதுல ஒன்றும் சந்தேகம் கிடையாது. ஓகே, அதுக்கப்புறம் ட்ராக் ஃப்ரீ ஆகும், அதுக்கப்புறம் 2 ட்ராக் ஃப்ரீ ஆகும். ஸோ அந்த ரெண்டு எலக்ட்ரிக் ட்ரெயின் யாருக்குமே வழி கொடுக்காம போறதுனால you are expected that both electric trains, apart from playing against each other, are going to punish everyone என்றதுனால you still have a realistic chance of coming back if you believe in your processor, do your things right and play bold. RCB சொல்லுவோம் பாருங்க அந்த காலத்துல play boldன்னு, அந்த மாதிரி நீ play bold இல்லைன்னா டமார் போல்ட் ஆயிட்டு ஸ்டெம்ப்ல இந்த play bold-ஆன்னு கேட்க கூடாது. தயவு செஞ்சு சொல்றதை புரிஞ்சுக்கோங்க, பிளே போல்ட்னு தைரியமா ஆடணும். 3 ஸ்டெப் விட்டு போல்ட் ஆயிட்டு நீங்க சார் சொன்னீங்க பிளே போல்ட்னு, பிளே போல்ட்னு சொல்லக்கூடாது, புரியுதா? கரெக்டான பிளே போல்ட் ஆடுங்க. ஸ்டில் யூ காட் அ சான்ஸ், யூ காட் அ குட் டீம். ஐம் டெரிபிளி டிசப்பாயிண்டட் with the kind of approach what Delhi took that doesn't take any credit away from the attacking champions, Royal Challengers, Loyal Cruisers Bangalore.
நான் வந்துட்டு ஒரு 53-47 எட்ஜுன்னு சொன்னேன். விக்கி வந்து ஐயோ 60-40 அப்படின்னாரு. திருப்பி 99க்கு போயிருக்காரு. அது என்னன்னா இப்போ அடிச்சு நாளைக்கு ஒரு தண்ணி லாரி வேகமா ஓடும். பாப்போம் என்ன நடக்குதுன்னா அதுக்கும் 60-40 எட்ஜ் கொடுத்துருக்காரு. திருப்பி இப்படி 98-99 அப்படி 100 இப்படியே போயிட்டு இருக்காரு. பாப்போம் நாளைக்கு அவர் 100க்கு போறான். கங்க்ராச்சுலேஷன் டு த அட்டாக்கிங் சாம்பியன்ஸ். ஹார்ட் லக் ஃபார் டெல்லி கேபிட்டல்ஸ். யூ கேன் ஸ்டில் பவுன்ஸ் பேக். கூட டீம் கூட காம்பினேஷன். ஸ்டார்க் இஸ் எக்ஸ்பெக்டட் டு டேக் த பிளேஸ் ஆன் May 1st. ஏன்னா வந்துட்டு அந்த கல்யாண தேதி May 1st தான் நான் சொன்ன மாதிரி. ஸோ அந்த May 1st அவர் திருப்பி வரப்போறாரு. ஸோ அவர் வரும்போது பத்திரிக்கையெல்லாம் அடிச்சு எப்படி வராரு அப்படின்றத பார்க்கணும். லெட்ஸ் ஹோப் டிசி கேன் டர்ன் இட் அரவுண்ட். வெல் பிளேட் ஆர்சிபி. த நெக்ஸ்ட் இஸ் கோயிங் டு பி அ பிக் கேம். வெரி ராஜஸ்தான் ராயல்ஸ் and Punjab Kings is going to play it in Bullanpur. We'll come back and do a detailed preview. That will be 99% accurate blast velvet finish. Until then, thanks a lot and bye bye.